ரவிமோகன் ஸ்டுடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போறீங்க? நான் ரெடின்னு சொல்லிட்டேன். நான் அவர் தான் சொல்லணும். இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன். நான் சொல்கிறேன், நல்ல நாளாக தான் இருக்குது. ஸ்டேஜ் இருக்குது, என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, செக்கு கொடுக்கலாம், இங்கேயே சைன் பண்ணலாம், கொடுக்கலாம். நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி. நானும் யோசிச்சேன், எதுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இதுக்காக தான் போல. ரவி சார், தேங்க்யூ. உங்களுக்கு ஓகேவா? அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரேன் பிரதர். கண்டிப்பா. டைரக்டரா ப்ரொடியூசரா சார்? ஓ, அது அவர் சாய்ஸ். ப்ரொடியூசர் கன்ஃபார்ம், டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா முடிவு பண்ணிட்டு. டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம். யா, உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதான், அவர் என்ன ரெடின்னு சொல்கிறாரோ ஓகே தான். நம்ம ஷூட்டிங்லேயே இதை பற்றி பேசணும். அவர்கிட்ட நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து கேட்கணும் நாங்கள். ப்ரொடக்ஷன் நம்பர் 3, ப்ரொடக்ஷன் நம்பர் 4 எல்லாமே ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு இருக்கு போல் இருக்கே உங்களுடைய லிஸ்டிங்க. ஃபேண்டாஸ்டிக். கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா